ஹலோ வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட நியூஸ் அப்படிங்கிறது தினமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த நியூஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரே நியூஸாக போடுற யூடியூப் சேனல் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் ஒரு மிகப்பெரிய சேனலாக இந்த வலைபேசி யூடியூப் சேனல். இவங்க ஒரு ஆக்டரை பற்றி தப்பான நியூஸை சொல்லிவிட்டு அந்த ஒரு ஆக்டருடைய பேரை எல்லாத்தையுமே கெடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு ஆக்டர் ஃபோன் பண்ணி எதுக்காக எங்களை பற்றி இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படி மாதிரி கேட்கும்போது, நீங்கள் தான் எங்களை கவனிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வலைபேசி யூடியூப் சேனல் சொல்கிறாங்களாம். கவனிக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பணம் கொடுக்குறத பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. அந்த ஒரு ஆக்டரை பற்றி அவங்க நல்ல விதமாக பேசணும், இருக்கிறத அப்படியே சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு வலைபேசி யூடியூப் சேனலுக்கு பணம் கொடுத்தா தான் அந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோங்கிற மாதிரி சொன்னால் அது எப்படி இருக்கும்? ஷாக்கிங்காக இருக்குல்ல. பட் வலைபேசி யூடியூப் சேனலில் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெளில வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மை. இது யார் மூலிமா வெளில வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும்போது, யோகி பாபு அவர் தான் ஒரு சின்ன இன்டர்வியூவில் இதை பற்றி சொல்லியிருந்தார். அவர் கேட்கும்போது ஒரு நியூஸ் அவரை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அவர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, நீங்கள் தான் எங்களை கவனிக்கிறதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வலைபேசி யூடியூப் சேனலாக சொன்னதாக யோகி பாபு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவங்க பண்ணுற ஏகப்பட்ட விஷயங்களில் இப்போ இது ஒன்று வெளில வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மை. சார் என்ன சார், நான் ஒன்றா கான்ஃபரன்ஸ் போட்டுமா? அதுமாரி இல்லை நடக்காது. ஏன் சார் இதில் ஒரு இது ஒரு வருமானம் வர்றதுக்காக யார் வேணாலும் போட்டு, நீங்களும் சினிமாவில் தானே சார் இருக்கீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க, தப்பாக சொல்லாதீங்க சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு அடுத்த பதில் தம்பி அவங்ககிட்ட என்ன தெரியுமா வருது, நீங்கள் என்ன கவனிக்க மாட்டீங்க எங்களை அப்படின்னு. நான் இதுக்கப்புறம் நான் என்ன பதில் பேசுவேன்? இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினெட்லி கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே பெரிய பெரிய நடிகர்களை பற்றி அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் தப்பாக பேசியிருக்காங்க. அப்படி பேசினதுனால அந்த ஒரு பெரிய ஆக்டர் யாராவது ரியாக்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண போகிறது கிடையாது. பட் அவங்களுடைய பேர் ரொம்பவே அடிபடும் போது அந்த ஒரு ஆக்டரே அவங்களுக்கு பணம் கொடுத்து இதை ஆஃப் பண்ணிடுங்க அப்படிமா சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட ஆக்டர் ஐடி விங்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிமா சொன்னாங்க பார்த்தீங்களா. அவங்க வச்சிருக்க மிகப்பெரிய ரீசன் இந்த மாதிரி மொல்ல மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த மாதிரி ஐடி விங்கே வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஆக்டரை பற்றி இல்லாத ஒரு நியூஸ் தப்பாக வரும்போது அது தப்பு, இந்த ஒரு நியூஸ் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காகவாச்சும் ஒரு ஆள் வேணும் பார்த்தீங்களா. அதுக்காக தான் இங்கே நிறைய ஆக்டர் ஐடி விங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஐடி விங், பிஆர் டீம் இதை பற்றியெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம். அதே மாதிரி இந்த வலைபேசி யூடியூப்ஸ்னால இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதையும் நிறைய ஆக்டர் இல்லைனா ப்ரொடியூசர், டேரக்டர் அவங்க எப்போவுமே அவங்களுடைய ஆன்சரை நிறைய பேர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜெயம் ரவி. ஜெயம் ரவி ஒரு ப்ரொடியூசர்கிட்டே என்னுடைய கால் ஷீட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பங்களா எழுதி கொடுத்தா தான் நான் கால் ஷீட் கொடுப்பேன் அப்படி மாதிரி ஜெயம் ரவி சொன்னதாக ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வலைபேசியில் சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறமா ஜெயம் ரவி அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டாரு. அவங்க சொல்கிற நியூஸ் அப்படிங்கிறது ஃபேக் நியூஸ் தான், ஒரு கட்டுக்கதை தான் அப்படி மாதிரி ஜெயம் ரவி சொல்லியிருந்தார். அதற்கப்புறமா அயலான் படத்தோடைய டேரக்டர் அண்ட் இன்டர்நெட்னால இந்த ஒரு படத்தை இயக்கியிருந்தார் பார்த்தீங்களா, அந்த ஒரு டேரக்டர் பற்றி ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீமான் அவர்கிட்ட பேச வந்தாராம். பட் ஆர் ரவிக்குமார் அவர் கண்டுக்காமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறமா ஆர் ரவிக்குமார் அவரே ட்விட்டரில் ஒரு ட்வீட் அப்படின்னு போட்டிருந்தார். சீமான் யார் அப்படிமா எனக்கு தெரியும், பட் சீமானை எனக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். நான் எதுக்கு அவரை பார்த்து நான் எதுக்கு பார்க்காம போகணும் அப்படிமா சொல்லி அவர் ஒரு ட்வீட் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ இது ரெண்டாவது. மூணாவது, மாவீரன் படத்தோடைய ப்ரொடியூசரான அருண் விஸ்வாவுக்கும் நம்ம எஸ்கேனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை. அந்த ஒரு படத்தோடைய கதையே மாற்றிட்டாங்க அப்படிமால சொல்லி ஒரு பெரிய கதையாக ஒன்று விட்டுருந்தாங்க. அதற்கப்புறமா அந்த ஒரு படத்தோடைய ப்ரொடியூசரும் அவரும் டேரக்டாக ரிப்ளை பண்ணிட்டார். வலைபேசி சொல்கிற நியூஸ் எல்லாமே போய் தான், நீங்கள் எதுக்காக எங்களுக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டிலாம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தோடைய ப்ரொடியூசரும் சொல்லியிருந்தார். இது மட்டும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியல. இன்னும் ஏகப்பட்ட பேர் இதுக்குள்ளார இருக்காங்க. அதுலேயுமே இவங்க அதிகமாக தாக்குறது ஒன்று தளபதி, இன்னொன்று சிவகார்த்திகேயன். இப்போ சிவகார்த்திகேயனுக்கும் வலைபேசிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வலைபேசி யூடியூப் சேனலில் ஒரு பெரிய ஆக்டர்லாம் கூப்பிட்டு இந்த இன்டர்வியூ எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த வலைபேசி பிஸ்மி அவங்க சிவகார்த்திகேயன் கிட்ட இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. பட் நம்ம எஸ்கேனா இல்லை கொடுக்க முடியாது அப்படிமா சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்டர்வியூ கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். அதுவும் எந்த சேனல் கொடுக்கணுங்கிறதும் அவர் தான் முடிவு பண்ணணும். ஸோ வலைபேசிக்கு கொடுக்க முடியாது அப்படிமா சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்சிடென்ட் வேறு நடந்திருக்கு. அது சூரி பற்றி ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வலைபேசியில் தப்பாக போட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம எஸ்கேனாவே டேரக்டாக ரிப்ளை பண்ணியிருந்தார் 2013. அதற்கப்புறமா நடந்தது தான் இந்த ஒரு இன்டர்வியூ பற்றி கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம எஸ்கேனா கொடுக்க முடியாது அப்படிமா சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் பிஸ்மி சொன்ன வார்த்தை, நீ எப்படி என்னை தாண்டி இந்த சினிமாவில் வளர்த்து அப்படிங்க நானும் பார்த்துறேன் அப்படிமா சொல்லி சவால்லாம் விட்டுருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனை பற்றி ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் வரும்போது இந்த வலைபேசி பிஸ்மி நடுவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். இதுக்கு ரீசன் இதுதான். இது மட்டும் இல்லாமல் இந்த வலைபேசி பிஸ்மி இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக நம்ம எஸ்கேனா டிமான் இஷ்யூவாக இருக்கட்டும், இப்போது எஸ்கேனா தனுஷ் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே இந்த பிஸ்மி எதுக்காக உள்ளார வருவான் அப்படி மாதிரி உங்களுக்கே நிறைய டவுட் இருந்திருக்கும். ஏன்னா எந்த சிவகார்த்திகேயன் இஷ்யூனாலும் இந்த வலைபேசி பிஸ்மி கண்டிப்பாக உள்ளார வந்திருப்பான். அதுக்கான
மிகப்பெரிய ரீசனே அதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வலைபேசி யூடியூப் சேனல் அவங்க ஒரு நியூஸை ஃபேக்காக வேணும்னே சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அந்த சம்மந்தப்பட்டவங்களேருந்து பணமும் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இனிமும் இந்த மாதிரியான கள்ளகண்ட நாய்களெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு ஆக்டரை பற்றி தப்பாக நினைக்கிறது, இல்லைனா ஒரு ப்ரொடியூசர், டேரக்டர், அந்த ஒரு ஆக்ட்ரஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை நீங்கள் தப்பாக நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க யார், இதெல்லாம் உண்மையாக அப்படி மாதிரி கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நம்புங்க. இந்த மாதிரி ஆளுங்க காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.